வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் விமானப்படை விமானங்கள் நடத்திய தாக்குதல்களுக்கு ஆப்கானிஸ்தான் ராணுவம் பாகிஸ்தானில் பதிலடி கொடுத்துள்ளது. அதையடுத்து இரு நாடுகளுக்கும் இடையே எல்லை போர் ஆரம்பமாகியுள்ளது. பாகிஸ்தானின் ஹெல்மண்ட் மாகாணத்தில் ஆப்கானிஸ்தான் படைகள் தொடங்கிய பதிலடி தாக்குதலில் 15 பாகிஸ்தான் துருப்புகள் கொல்லப்பட்டதாக காபூலை தளமாக கொண்டு செய்தி நிறுவனமான ஹுரியத் வானொலி தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் ஹெல்மண்ட் மாகாணத்தின் அரசாங்க செய்தி தொடர்பாளர் மௌலவி முகமது ஹாசிம் ரியாஸ் தாக்குதல்கள் பற்றி ஊடகங்களுக்கு தெரிவித்தார். தாக்குதலின் போது ஆப்கானிஸ்தான் துருப்புகள் எல்லையை கடந்து பாகிஸ்தானுக்குள் சென்று பாகிஸ்தான் ராணுவத்தின் 3 ராணுவ தளங்களை கைப்பற்றினர். இந்த எல்லையை கடந்த நடவடிக்கையில் ஆப்கானிஸ்தான் படைகளால் பாகிஸ்தான் ராணுவத்தின் ஏராளமான ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக மௌலவி முகமது ஹாசிம் ரியாஸ் மேலும் கூறினார். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் இதற்கு முன்பும் சில மோதல்கள் நடந்துள்ளன. ஆனால் ஒரு நாட்டு ராணுவம் மற்றும் ஒரு நாட்டுக்குள் ஊடுருவி ராணுவ தளங்களை கைப்பற்றி இருப்பது இதுவே முதல் தடவை. பாகிஸ்தானில் கைப்பற்றப்பட்ட பகுதிகளை ஆப்கான் தக்க வைத்திருக்க போகிறதா என்பது தெரியவில்லை. காபூல் மற்றும் பாக்டிகாவில் பாகிஸ்தானின் கடந்த சில விமான தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த தரை தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக ஆப்கானிஸ்தான் கூறியுள்ளது. ஆப்கான் படைகள் ஒரு இடத்தில் மட்டும் தாக்குதல்கள் நடத்தவில்லை. மொத்தம் 7க்கும் மேற்பட்ட இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஹெல்மண்ட், கந்தஹார், சாபுல், பாக்டிகா, பாக்டியா, கோஸ்ட், நங்கர்ஹார் மற்றும் குனார் மாகாணங்களில் உள்ள பாகிஸ்தான் நிலைகள் மீது ஆப்கானிஸ்தான் படைகள் தாக்குதல்களை நடத்தின. வாரத்தின் தொடக்கத்தில் தலைநகர் காபூல் மற்றும் நாட்டின் கிழக்கில் உள்ள ஒரு சந்தை மீது பாகிஸ்தான் குண்டுவீச்சு நடத்தியதாக ஆப்கானிஸ்தான் அதிகாரிகள் குற்றம் சாட்டினார்கள். அந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்கவில்லை. எல்லையில் தொடங்கிய இந்த தாக்குதல்கள் பற்றி பாகிஸ்தான் என்ன கூறுகின்றது? பாகிஸ்தானுக்குள் தாக்குதல்கள் நடந்ததை பாகிஸ்தான் ஒப்புக்கொள்கின்றது. பல பாகிஸ்தான் எல்லை சாவடிகளில் தாலிபான் படைகள் துப்பாக்கிச்சூடு நடத்திய போது வன்முறை தொடங்கியது என்கின்றது. பாகிஸ்தான் கைபர் பக்துன்வாவில் அங்கூர், அதா, பவுஜர், குல்ராம், டிர், சித்ரால் மற்றும் பலுசிஸ்தானில் உள்ள பாராம்சா உட்பட பல முக்கிய ராணுவ தளங்களில் துப்பாக்கிச்சூடு நடந்ததாக பாகிஸ்தான் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பாகிஸ்தானில் தடை செய்யப்பட்ட டெஹ்ரிக்-இ-தாலிபான் பாகிஸ்தான் டிடிபி இயக்கத்தினர் பாகிஸ்தான் எல்லைக்குள் சட்டவிரோதமாக நுழைவதை எளிதாக்கும் நோக்கில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக பாகிஸ்தான் பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பாகிஸ்தான் ராணுவம் தாமும் எதிர் தாக்குதல் நடத்தியதாக கூறுகின்றது. எல்லையில் உள்ள பல ஆப்கானிஸ்தான் ராணுவ நிலைகளை திறம்பட குறிவைத்து அழித்ததாக கூறுகிறது. பதிலடி தாக்குதலில் பல ஆப்கானிய துருப்புகளும் பாகிஸ்தான் தாலிபான் இயக்கத்தினரும் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் கூறுகின்றது. பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் மொஹ்சின் நக்வி கூறிய போது பாகிஸ்தான் படைகள் ஒவ்வொரு செங்கலுக்கும் ஒரு செங்கலால் பதிலடி கொடுப்பதாக கூறினார். அதாவது அடிக்கு அடி, வெடிக்கு வெடி, ரத்தத்திற்கு ரத்தம். அவர் மேலும் கூறிய போது பொதுமக்கள் மீது ஆப்கானிஸ்தான் படைகள் துப்பாக்கி சூடு நடத்துவது சர்வதேச சட்டங்களை அப்பட்டமாக மீறுவதாகும். பாகிஸ்தானின் துணிச்சலான படைகள் எந்த ஆத்திரமூட்டலையும் பொறுத்துக் கொள்ள முடியாது என்பதால் உடனடி மற்றும் அதே அளவு பதிலடியை அளித்துள்ளன என்று அவர் கூறினார். தாலிபான்கள் என்ன சொல்கின்றார்கள்? ஆப்கானிஸ்தானின் தாலிபான் படைகள் எல்லையில் உள்ள பாகிஸ்தான் துருப்புகளுக்கு எதிராக ஆயுதமேந்திய பழிவாங்கலை தொடங்கியதாக கூறி இஸ்லாமாபாத் தங்கள் மண்ணில் விமான தாக்குதல்களை நடத்தியதாக குற்றம் சாட்டினார்கள். அதற்கு இது எமது பதிலடி, இது தொடரும் என்கின்றார்கள். தாலிபான் அரசின் பாதுகாப்பு அமைச்சு செய்தி தொடர்பாளர் எனாயத் கோவராஸ் செய்தி நிறுவனமான AFP-யிடம் வெற்றிகரமான நடவடிக்கைகள் நடக்கின்றன. எதிர்த்தரப்பு மீண்டும் ஆப்கானிஸ்தானின் பிரதேசத்தில் அத்துமீறி ஊடுருவினால் எங்கள் ஆயுதப்படைகள் தங்கள் பிரதேசத்தை பாதுகாக்க தயாராக உள்ளன, உறுதியாக பதிலடி கொடுக்கும் என்றார். சர்ச்சைக்குரிய விஷயம் TTP-9 வியாழக்கிழமை தாக்குதல்களை நடத்தியது தமது விமானங்கள் என்பதை பாகிஸ்தான் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் காபூலை அதன் மண்ணில் பாகிஸ்தான் தாலிபான் TTP-களுக்கு அடைக்கலம் கொடுப்பதை நிறுத்துமாறு தெரிவித்தது. ஆப்கானிஸ்தானில் போர் பயிற்சி பெற்று ஆப்கானிஸ்தான் தாலிபானின் சித்தாந்தத்தை பகிர்ந்து கொள்கின்றது TTP. அதனால் அந்த இருதரப்பும் ஆளையால் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். ஆகஸ்ட் 2021ஆம் ஆண்டு தாலிபான்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து காபூலில் இருந்து முதல் உயர்மட்ட பயணமாக ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முக்தாகி இந்தியாவுக்கு ஒரு வார கால பயணம் நடத்தியுள்ளதால் பாகிஸ்தானில் இருந்து பதட்டங்கள் அதிகரித்துள்ளன. குனார் குர்ராம் பகுதியில் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் இரு தரப்பினரும் சிறிய ஆயுதங்கள் மற்றும் பீரங்கிகளை பயன்படுத்தியதாக கூறப்படுகின்றது. பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் ஒருவர் பாகிஸ்தானிய உயிர்களையும் சொத்துக்களையும் பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதாக கூறினார். குர்ராம் மாவட்டத்தில் உள்ள 0 பாயிண்ட் அருகே நிறுத்தப்பட்டுள்ள ஒரு போலீஸ் அதிகாரி உள்ளூர் நேரப்படி குனார் குர்ராம் பகுதியில் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் இரு தரப்பினரும் சிறிய ஆயுதங்கள் மற்றும் பீரங்கிகளை பயன்படுத்தியதாக கூறப்படுகின்றது. பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் ஒருவர் பாகிஸ்தானிய உயிர்களையும் சொத்துக்களையும் பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதாக கூறினார். குர்ராம் மாவட்டத்தில் உள்ள 0 பாயிண்ட் அருகே நிறுத்தப்பட்டுள்ள ஒரு போலீஸ் அதிகாரி உள்ளூர் நேரப்படி இரவு 10 மணிக்கு ஆப்கானிஸ்தான் தரப்பிலிருந்து கனரக துப்பாக்கிச் சூடு தொடங்கியதாக தெரிவித்தார். எல்லையில் பல இடங்களிலிருந்து கடுமையான துப்பாக்கி சூடு நடந்ததாக
தங்கள் தகவல்கள் வந்ததாக கூறினார். கடுமையான இஸ்லாமிய தலைமையிலான ஆட்சி முறையினை நடைமுறைப்படுத்துவதற்காக டிடிபி எனப்படும் பாகிஸ்தான் தாலிபான்கள் தங்கள் நிலத்தில் இருந்து செயல்படவும் இஸ்லாமாபாத் அரசாங்கத்திற்கு எதிராக போராடவும் ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் அனுமதித்ததாக பாகிஸ்தான் நீண்ட காலமாக குற்றம் சாட்டி வருகின்றது. ஆப்கானிஸ்தான் தாலிபான் அரசாங்கம் இதை எப்போதும் மறுத்து வருகின்றது. கடந்த மாதம் பாகிஸ்தானுடன் பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட சவுதி அரேபியா சுய கட்டுப்பாடு மற்றும் இஸ்லாமாபாத் மற்றும் காபூலுடைய அதிகரிப்பதை தவிர்க்க கோரிக்கை விடுத்தது. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லை பதட்டங்கள் குறித்து கத்தார் கவலை தெரிவித்தது. இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தை ராஜதந்திரம் மற்றும் நிதானத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தது. ஆப்கானிஸ்தானிலிருந்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதற்கு முழு பலத்துடன் பதிலடி கொடுப்பதாக பாகிஸ்தான் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர். எல்லையில் 6க்கும் மேற்பட்ட இடங்களில் துப்பாக்கி போர் நடந்ததாக அவர்கள் தெரிவித்தனர். பாகிஸ்தான் பாதுகாப்பு அதிகாரிகள் பகிர்ந்து கொண்ட காணொலி காட்சிகள் இரவு வானத்தை ஒளிரச் செய்து ஆப்கானிஸ்தானை நோக்கி துப்பாக்கி மற்றும் பீரங்கி தாக்குதல்களை காட்டியது. மோதல்கள் முடிந்ததா என்பது குறித்து பாகிஸ்தானிடம் உடனடி பதில் எதுவும் இல்லை. இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லை சுமார் 2600 கிலோமீட்டர் வரை நீண்டுள்ளது. பாகிஸ்தானை தாக்கும் பாகிஸ்தான் தாலிபான்கள் இயக்கங்களுக்கு பாகிஸ்தானின் எதிரியான இந்தியாவின் ஆதரவுடன் ஆப்கான் தாலிபான் நிர்வாகம் அடைக்கலம் அளிப்பதாக இஸ்லாமாபாத் குற்றம் சாட்டுகின்றது. புதுடில்லி இந்த குற்றச்சாட்டை மறுக்கின்றது. காபூல் விஷயத்தில் பொறுமை தீர்ந்து விட்டதாக இஸ்லாமாபாத் எச்சரித்திருந்தது. தாலிபான்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பாகிஸ்தானில் டிடிபி இயக்கத்தினரின் தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன.